guys, Assalamualaikum. வெல்கம் டு சமையல். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் கிடைக்கிற அதே டேஸ்டோட வீட்லயே ரசமலாய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ரசமலாய் செய்யறதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணனால பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயினரோட தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு குழம்புக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உடம்புக்கு நல்லது. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பன்னீர் உடையாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த துணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் அந்த துணியை அந்த ஸ்ட்ரெயினரில் வச்சுக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா தண்ணியும் வடிஞ்சு ட்ரையாக கிடைக்கும் பன்னீர். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு, ட்ரை ஆகிடுச்சு பன்னீர் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ளே பிணையிறோமோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பன்னீர். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பனைஞ்சிக்காங்க. அதை இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த குட்டி பால்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் டைட் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்காங்க. அப்போ தான் உடையாமல் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்காங்க. ரசமலாய்க்கு தேவையான இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதே கப் அளவுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்காக. கரைஞ்சி இப்போ கொதி ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அது போக பன்னீரும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு நம்ம போட்டதை விட. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரசமலாய்க்கு தேவையான ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சஃப்ரான் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் கொதிச்சதுக்கப்புறம் அந்த சஃப்ரானில் அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சஃப்ரான் கலரை ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசமலாய்க்கு தேவையான ரெமெடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பாகில் ஒன்று பன்னீரை லைட்டாக பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரெமெடி ஆட் பண்ணிக்கலாம். ரெமெடி ஆட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டு டைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.